எப்படி இருக்கிறது தேமுதிகவினர் மனநிலை? தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை மாநாட்டில் அறிவிப்போம் என பிரேமலதா பிரகடனம் செய்திருப்பதால் தேமுதிகவின் கடலூர் மாநாட்டை அனைத்து கட்சிகளுமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன. கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த பசார் கிராமத்தில் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டை ஜனவரி 9ஆம் தேதி நடத்துகிறது தேமுதிக. இதற்காக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 130 ஏக்கர் பரப்பில் மாநாட்டு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி வருகின்றன. எம்மதமும் சம்மதம் என்பதை சொல்லும் விதமாக மும்மதங்களின் அடையாளங்கள் மாநாட்டு முகப்பில் வைக்கப்பட்டுள்ளன. விஜயகாந்த் பொதுமக்களுக்கு வழங்கிய நலத்திட்டங்கள் குறித்த புகைப்படங்கள், அவரது முழு உருவ படங்கள் மாநாட்டு திடலை அலங்கரிக்கின்றன. மாநாட்டு ஏற்பாடுகளை பார்ப்பதற்காகவே பக்கத்து மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த தேமுதிகவினருடன் பேச்சு கொடுத்த போது யாருடன் கூட்டணி வைக்கலாம் என எங்க அண்ணியார் கருத்து கேட்டிருக்காங்க. நாங்க எல்லோரும் திமுக கூட்டணி தான் உறுதியா சொல்லிட்டோம். பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களின் விருப்பமும் அதுதான். ஆனா அநேகமா திமுகவுடன் கூட்டணின்னு தான் அண்ணியார் அறிவிப்பாங்க. கேப்டன் இருந்திருந்தா இப்ப அவருதான் கிங் மேக்கரா இருந்திருப்பாரு என்றனர். மாநாட்டு பணிகளில் மும்பரமாக இருந்த கடலூர் மாவட்ட தேமுதிக செயலாளர் பன்ரொட்டி சிவக்கொழுந்திடம் பேசினோம். மாநாட்டு பணிகள் ஓரிரு நாளில் முடிந்துவிடும். இடையில் மழை குறுக்கிட்டதால் சற்று பணியில் தொய்வு இருந்தது. மாநிலம் முழுவதிலும் இருந்து தொண்டர்கள் வருவதால் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளனர் என்றார். எந்த கூட்டணிக்கு செல்லலாம் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு, அது அந்நியார் மட்டுமே அறிய வேண்டியது. எங்க கிட்ட கேட்டதுக்கு நாங்க சொல்ல வேண்டியதை சீட்டு மூலமா சொல்லி இருக்கிறோம் என்றார். மாநாட்டு செலவுகள் குறித்து நம்மிடம் பேசிய மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள், தலைமை ஒரு தொகை கொடுத்தது, மற்றபடி நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் தொகை போட்டு செய்கிறோம். தேமுதிக தொண்டர்கள் எப்பொழுதும் வீறு கொண்டு எழக்கூடியவர்கள், தன்னெழுச்சியாக வருவார்கள் என நம்புகிறோம் என்றனர். வேலூரிலிருந்து வந்திருந்த தேமுதிக நிர்வாகி ஒருவர், கேப்டன் காலத்தில் இருந்த வேகம் இப்போது இல்லை என்பது உண்மைதான். கூட்டணி தொடர்பாகவும் தீர்க்கமான முடிவு இல்லை. ஒவ்வொரு முறையும் கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கிறார்கள். இப்பவும் இது தாமதம்தான். இந்நேரம் கூட்டணியை அறிவித்திருந்தாலாவது கூட்டணியில் உள்ள பெரிய கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் உதவி செய்வார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக எந்த பொறுப்பும் இல்லாததால் வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம். அதனால் மாநாட்டுக்கு எப்படி ஆட்களை திரட்ட போகிறோம் என்று புரியாமல் நிர்வாகிகள் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள் என்றார் அந்த தேமுதிக நிர்வாகி.